தேவை என்கிற களிநிலையிலிருந்து முழுமையாக விடுபட்டவர் பகவான். அவருக்கு எதுவுமே தேவையில்லை. எதை அவருக்கு கொடுக்க முயன்றாலும் அது அவருடையதாகவே இருக்கிறது. வெள்ளத்தால் செய்த பிள்ளையாருக்கு அவரையே கிள்ளி எடுத்து நைவேத்தியம் செய்வது போன்றது நமது செய்கை. நமக்கு வைராக்கியம் இருக்கிறது. வைராக்கியம் என்றால் தேவையற்ற நிலை, மன நிறைவு. 60 வயது பெரியவருக்கு பம்பரம் தேவையில்லை. காத்தாடி, கோலிக்குண்டு, கிரிக்கெட் மட்டை, பலூன் போன்றவை தேவையில்லை. அவருக்கு அவற்றை அன்பளிப்பாக கொடுத்தால் சிரிப்பார். எனக்கு இவற்றின் மீது ஆசை இல்லையே என பற்றற்ற துறவி போல் சிரிப்பார். வேறு என்னதான் உங்களுக்கு வேண்டும் என்றால், என் பேரன் பேத்திகள் என்னை மதிப்பதில்லை, என் கண் கண்ணாடியின் பிடி மாற்ற வேண்டும், புதிய பல் செட் வாங்க வேண்டும் என்பார். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகிவிட்ட மனிதனே இறைவனாகிறான். ந துவேஷ்டி ந காங்ஷதி. விருப்பும் இல்லை, வெறுப்பும் இல்லை. சாதாரண மனிதனிடம் ஒரு சில விஷயங்களில் தான் வைராக்கியம் காணப்படுகிறது. யாரிடம் வைராக்கியம் முழுமையாக தடையில்லாமல் இருக்கிறதோ அவருக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, எதை பற்றியும் விருப்பமும் இல்லை. இறைவனே ஜகத்தாக இருக்கும்போது ஜகத்திலிருந்து எது அவருக்கு தேவை? எல்லாம் அவருடையது, எதுவும் அவருக்கு தேவையில்லை. சுவாமி சங்கரானந்தாவின் இறைவன் என்ற புத்தகத்திலிருந்து பக்கம் 39.